குந்த வச்சு உட்காந்துட்டு இந்தியன் டாய்லெட்லயோ இல்ல ஸ்குவாட் பண்ற சிச்சுவேஷன்ல குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது, இல்லைன்னா ரொம்ப தூரம் நடந்தா வலி, படி ஏறி இறங்கினா வலி, மலை மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஏறுனா வலி, இதை தவிர சிலருக்கு சும்மா இருக்கிறப்பவே வலி, இதெல்லாம் முழங்கால்ல நடக்கிறதுங்க. முழங்கால்ல அசோசியேட்டடா நிறைய ட்ரபிள் இருந்தாலும் மெயினா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ தாங்க இருக்கு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா என்ன அர்த்தம்னா முட்டி தேஞ்சு போச்சு இல்ல நீர்க்கட்டுன்னு அர்த்தம். முழங்கால் ஜாயிண்ட் வந்து ஃபீமருங்கிற தொடை எலும்பும் டிபியா ஃபிபுலாங்கிற கால் எலும்பு, டிபியாங்கிறது கொஞ்சம் பெரிய எலும்பா இருக்கும், ஃபிபுலாங்கிறது ரொம்ப குச்சியாட்டம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து மேலே பெட்டல்லா, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜாயிண்ட் உருவாகுது. அந்த ஜாயிண்ட்ல நிறைய லிகமெண்ட்ஸு, மெனிஸ்கஸ், பர்சா, காத்து பைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அது வந்து நல்லா ஒரு ஷாக் அப்சார்பரா செயல்படுது. உள்ளுக்குள்ள சைனோவில் ஃப்ளூயிட்னு கிரீஸ் மாதிரி ஒரு திரவம் இருக்கு. சைனோவில் ஃப்ளூயிடுக்குள்ள HCl குளுக்கோசமின்லாம் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் அண்ட் குளுக்கோசமின், இதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து ஒரு ஷாக் அப்சார்பரா செயல்பட்டு நம்ம ஸ்மூத்தா நடக்கிறோம், போறோம், குந்த வச்சு உட்காடுறோம், விளையாடுறோம், எல்லாம் பண்ண முடியுது. இது ஏஜ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா டீஜெனரேஷன் ஆகுது. எப்படி ஏஜ் ஆக ஆக சொட்டை உழுவுது, அப்புறம் முடி கொட்டுது, அதை தவிர ஏஜ் ஆக ஸ்கின் மாறுது, அது மாதிரி உள் உறுப்புகளும் தேஞ்சு போகும். அப்படியே அந்த இடத்துல தேஞ்சு போறது தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. முட்டி தேய்மானம், தேய்மானம்னா நத்திங் பட் இந்த ஃபீமர் டிபியா ஃபிபுலாக்கு இடையில இருக்கிற இடைவெளி கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். அதை தவிர உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்கிறதுக்கு, நீர்னா நல்ல நீர் இல்லை, சீ பிடிச்ச மாதிரி கெட்ட நீர் கோர்த்துக்கிறதுக்கும், அப்புறம் உராய்வு ஏற்பட்டு கிரிபிட்டேஷன் கரக்குன்னு சவுண்டு வர்றதுக்கும், உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க அவங்க எக்ஸசைஸ் மூலம் பெர்மனண்டாக க்யூர் ஆக முடியும். டூஸ் அண்ட் டோன்ஸும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி வலி வர்றவங்க வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு, வீட்டுக்கு வெளியில ஒரு செருப்பு போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்ல நடக்கிறப்போ நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ள இறங்குது. நம்ம வெயிட் ஒரு 70 கிலோன்னு வச்சுக்கிட்டா உதாரணத்துக்கு ஒரு 210 கிலோ 70 × 3 அந்த அளவுக்கு ஷாக் உள்ள இறங்கும். அந்த ஷாக்கு குறைக்கணும்னா கண்டிப்பா ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கணும். வீட்டுக்குள்ள தனி செப்பலும் வீட்டுக்கு வெளியில தனி செப்பலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கிற செப்பல் நிறைய கடைகள்ல கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ இதை தவிர அந்த வலி இருக்கிற இடத்துல ஐஸ் வைக்கலாம். அப்புறம் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேங்க. எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டா, மல்லாந்து படுத்துக்கிட்டு முட்டிக்கடியில் துண்டை இந்த அளவுக்கு மட்டும், ரொம்ப உயரமாக வேணாம், இந்த ஒரு 2 கை அளவுக்கு மட்டும் மடக்கி வச்சுட்டு முட்டிக்கடியில் வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்துறது, 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் விடுறது. விடுறப்ப தூக்கக்கூடாது. மல்லாந்துன்னா நேராக மேலே பார்த்து அப்படி 1 சொல்லிட்டு 10 கவுண்ட்ஸ் அமுத்துறது, 1 சொல்லிட்டு 10 கவுண்ட்ஸ் விடுறது. அது மாதிரி 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7ன்னு ஒரு செட்டு, அந்த மாதிரி 3 செட்டோ மல்டிபிள் செட்ஸோ செய்யலாம். அந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்னு பேரு. அந்த எக்ஸசைஸ் தான் உங்களை ரொம்ப நல்லா இதுலேருந்து வெளியில் வர உதவியாக இருக்கும். ஆனால் இதுக்குன்னு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. எக்ஸசைசஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். இதுலேருந்து பெர்மனண்ட்டாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நான் ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் 30 நாட்டிலேருந்து எனக்கு பேஷண்ட்ஸ் டெய்லி வருவாங்கன்னா நேராக வர மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து வீடியோ செஷன்ஸ் எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி க்யூர் ஆகிக்கலாம். இது எக்ஸசைஸில் தான் க்யூர் ஆகும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் தான் க்யூர் ஆகும். இதுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு நிரந்தர தீர்வாக அமையாது. இப்போ இதை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ பற்றி மோனிஷா சொல்லுவாங்க கொஞ்சம். ஸோ ஓஏனி இருக்கிறவங்க என்ன பண்ணால், சார் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு செப்பல், வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டுட்டு உட்காருறது அப்படிலாம் உட்காராம ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு அது மேலே கால் 2 வச்சு நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸ்குவாட் பண்ணுறது, சம்மணம் போட்டு உட்காருது, இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மசிலை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் அப்படியே கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமாம், எப்படி குந்த வச்சு உட்கார்றது, இந்தியன் டாய்லெட்லாம் முட்டி வலி வராமல் தடுக்கிறதுல முதல் இடத்துல இருக்குது. நம்மளோட இந்தியன் டாய்லெட் ஸ்குவாட்டிங் ஹேபிட் தான், கீழே உட்காந்து சாப்பிட்ற ஹேபிட் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட கம்மியாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ இந்தியாவில் இருக்கிறது காரணமாக இருக்கா. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. வந்ததுக்கப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்ததுக்கப்புறம் குந்த வச்சு உட்கார்றதையோ சமணக்கால் போட்டு உட்கார்றதையோ அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீக்கு வாக்கிங் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக நினச்சிட்டு இருக்காங்க.
வாக்கிங் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் எல்லாம் அவ்வளோவா நல்லது கிடையாது. கொஞ்சம் தான் அந்த டெய்லி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தவிர்க்க முடியாத வாக்கிங் மட்டும்தான் வச்சுக்கணும். அதிகமான வாக்கிங் நல்லது கிடையாது. இதுக்கு நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் தான் நல்லது. படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ் தான். அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு செய்யணும். எக்ஸசைஸ்னால் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபிட்னஸ் சென்டரோ யோகாவோ பண்ணி பண்ணுற எக்ஸசைஸ் வேறு. அது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. டிசீஸ்க்கான எக்ஸசைஸ் வேறு. அது ஃபிசியோதெரபிஸ்ட்டை ப்ராப்பராக தெரிஞ்சு தான் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு க்யூர் கிடையாது. எக்ஸசைஸை தப்பாக பண்ணாலும் க்யூர் கிடையாது. கரெக்டாக பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான் ரொம்ப பாதுகாப்பாக இதிலிருந்து நிரந்தரமாக சரியாக முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட். தேங்க்யூ.